கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை. இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே அற்புதமான ஒரு வார்த்தையை பார்க்குறோம். யாருக்குமே இந்த வார்த்தையே தெரியறதில்ல. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டுறான். ஆனா இதை நம்ம துவால சேர்த்துறது இல்லை. ஆனா இந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு நபிமார்களும் ஓதினாங்க. எல்லாருடைய துவாக்களும் கபுலாக்கப்பட்டுச்சு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் அந்த உங்களுடைய துவாக்கள் கபுலாகிறதுக்கான ஒரு ரகசியம்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். இந்த வார்த்தை உங்களுடைய துவால இருந்தாவே உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் காமிச்சு பலன் பெறுவதற்கு அது ஒரு காரணமாக அமையும். இப்ப அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவெல்லாம் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய ரப்பை அவர்கள் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய ரப்பை அவர்கள் அழைத்தார்கள்னா அவர்களுக்குன்னு தனியா ரப் இருக்கா? இல்ல, நமக்கு இருக்கக்கூடிய ரப்பு தான் அவர்களுக்கும் ரப்பு. ஆனாலும் அல்லாஹும் அப்படி சொல்லி காட்டுகிறான். நம்ம பொதுவாக குர்ஆன்ல 40 ரப்பனா துவா நமக்கு தெரியும். ரப்பனானா என்ன அர்த்தம்? என்னுடைய ரப்பேன்னு அர்த்தம். ஆனா நபிமார்கள் கேட்ட துவாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் ரப்பனா ஓத மாட்டாங்க, ரப்பி ஓதுவாங்க. ரப்பின்னு அர்த்தம்னா என்னுடைய ரப்பேன்னு அர்த்தம். ரப்பனானா எங்களுடைய ரப்பு. அது பன்மையில எங்களோட எல்லாத்தோட ரப்பே நீதான் கூப்பிடுறதுக்கும் என்னுடைய ரப்பேன்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருமை பன்மை. ஆனா நபிமார்கள் பார்த்தீங்கன்னா ஒருமையில அழைத்திருக்கார்கள். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய ரப்பை தனக்கு உரித்தாக்கி அவங்க கேட்டிருக்காங்க. நீ எல்லாரையுமே படைத்தவன் தான் சொல்றதும் என்னை படைத்த ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை தனியா புகழ்ந்து பெருமைப்படுத்தி அழைக்கிறதுங்கிறது அல்லாஹுவிற்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய ரப்பே அவர்கள் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நாம் அதற்கு பதில் கொடுத்தோம், அவர்கள் கேட்டதை நம்ம கொடுத்தோம், செவி சாய்ந்தோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப தன்னுடைய ரப்பை அழைத்தார்கள்ங்கிற மாதிரி அப்படின்னா ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை உரிமை கொண்டாடி அழைப்பதை நம்முடைய ரப்பு விரும்புகிறான்னு அர்த்தம். சுபஹானல்லாஹ். ஆனா நம்ம இதையெல்லாம் செய்யறதில்ல. நம்ம துவா செய்யும் போது யா அல்லான்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா துவா செஞ்சிரும். இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? ரப்பி, என்னுடைய ரப்பே, எனக்கு நீ கொடு, என்னுடைய ரப்பு நீதான், எனக்கு நீதான் இதை சாத்தியமாக்க முடியும், என்னை நீதான் படைத்தாய். நம்ம நிறைய துவாக்கள் இந்த மாதிரி வந்திருக்கும். என்னை நீதான் படைத்தாய், எனக்கு நீதான் உணவளித்தாய், எனக்கு நீதான் ஆடை அணிவித்தாய், எனக்கு நீதான் ரஹமத் செய்தாய், என்னை நீதான் உயிர்ப்பித்தாய், என்னை நீதான் மரணமாக்க செய்தாய், எனவே என்னுடைய இந்த துவாவை கபூல் செய்வாயாக அப்படிங்கிற மாதிரி நம்ம பல இடத்துல பாத்தீங்கன்னா சஹீஹான அறிவிப்புல நம்ம துவா பார்த்திருப்போம். துவா மட்டும் இல்ல, நீங்க அல்லாஹ்வுடைய இஸ்மிகளே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? உணவளிப்பவன், ஆத்மாவை அளிப்பவன், அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா படைப்பவன், செவி சாய்பவன், கண்காணித்து கொண்டிருப்பவன். அதாவது அல்லாஹு செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹுவை நம்ம சொல்லும்போது என்னுடைய ரப்பேன்னு சொல்வதும், அப்படி சொல்லி நமக்கு அல்லாஹு கொடுத்ததை சொல்றதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுல நீங்க கரெக்டா என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ரப்பின்னு போட்டு அவங்களுடைய துவாவை கேட்டாங்க அப்படிங்கிறதையும் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி உங்க துவாவை கேட்கலாம். நான் அரபியில சொல்ல போறது இல்லை. இது தனியா ஒரு துவா கிடையாது. ரப்பி அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை தான் நம்ம சொல்லக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய வார்த்தை. ஆனா அது போக அந்த ரப்பிக்கு பின்னாடி நம்ம கேட்கக்கூடிய துவா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை காட்டக்கூடியதாக ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா இருக்கு. அவர்களுடைய துவா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரப்பின்னு சொல்லி தன்னுடைய ரப்பை தனக்கு உரித்தாக்கி கொள்வார்கள். நமக்கு பிடிச்சவங்க நம்ம மேல பொசசிவா இருந்தா நம்ம விரும்புவோம்ல, பரவாயில்ல இவங்க நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க, நம்மளை யார்ட்டையுமே விட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தரம் தான் என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறது. அப்படி ரப்பின்னு அழைத்து விட்டு இரண்டாவது மறைவாக சப்தம் குறைவாக அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல வருது. ஏன் மறைவாக சப்தம் குறைவாக அழைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு உலமாக்கள் தப்சீர் சொல்றாங்க, அருமையாக சொல்றாங்க. முதல் காரணம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், தக்வா உடையவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹு அறிவான். அதனால ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்வா உடையவர்களாக இருந்தாங்க. அவர்கள் சப்தமா கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. அவர்களுடைய உள்ளத்துல இருக்கிறது கூட அல்லாஹு அறிந்து கொள்வான். அதனாலதான் அவங்க மெதுவா சப்தம் குறைவாக அழைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமையாக, மெதுவாக, அமைதியாகத்தான் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தாங்க. அப்ப நம்மளுடைய துவாக்களும் இப்படிதான் இருக்கணும், சப்தம் இல்லாம, வேகம் குறைவாக. இன்னொரு காரணம் சொல்றாங்க உலமாக்கள், அவங்க எதுக்காக இப்படி அழைத்தாங்கன்னா மறைமுகமாக அழைத்தார்கள். ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு. அதனால என்ன ஆயிரும்னு சொல்லுங்க, எல்லாரும் இந்த வயசுல போய் இந்த துவா செய்யறாங்க பாருங்க. ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாடும் வயதுல தான் இந்த துவா கேட்டாங்க. குழந்தைக்காக கேட்டிருக்காங்க. அவங்க எனக்கு குழந்தை இல்ல ரப்பே, எனக்கு ஒரு குழந்தையை கூட, என்னை சுத்தி இருக்கிறவங்களா கிண்டல் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப சுத்தி இருக்கவங்கள இதை காதுல கேட்டா என்ன செய்வாங்க? இன்னும் சிரிப்பாங்க, இந்த வயசுல போய் கேட்டுட்டு இருக்கேன்ட்டு. அதனால பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம
வரம் கேட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும், யாருக்கும் தெரியாமதான் கேட்டாங்களோ தவிர கேட்காம இல்லை. இதுதான் நாம செய்யக்கூடிய தப்பு. நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்போம், 7-8 வருஷம் கூட பார்ப்போம். கடைசியா நானும் பார்த்து சலிச்சு போயிட்டேன், டாக்டர்கிட்ட எல்லாம் செலவு பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை பிறக்காது, அவ்வளவுதான் நான் மனசை தேர்த்திக்கிட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அல்லாஹ் என் விதியில எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைவிட்டுருவோம். ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இளம் வயதிலிருந்து குழந்தைக்காக துவா செஞ்சிருப்பாங்க, எல்லா முயற்சியும் செஞ்சிருப்பாங்க. ஆனா கடைசி வரையும் பாத்தீங்கன்னா அவர்கள் அதை கைவிடல. தள்ளாடும் வயதுல கூட நான் வயசாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கறாங்கன்னா, இதுதான் நம்பிக்கையாளர்களுடைய அடையாளமாக இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை கைவிடாதவரையும் அல்லாஹும் அந்த விஷயத்தை உங்களுடைய புறத்துல இருந்து கைவிட மாட்டான். நான் 10 வருஷமா கேட்டுட்டேன், என் கடனே அடைய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா செலுத்திட்டே இருக்கேன், இருந்தாலும் என்னுடைய கடன் பெருகிட்டே போகுது, இல்ல குறையவே மாட்டேங்குதுன்னா நீங்க 10 வருஷமா கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக 11வது வருஷம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு கிடையாது. அல்லாஹ் உங்களை சோதிச்சு பார்ப்பான். ஒருவரை சோதிக்காமல் அல்லாஹ் கொடுப்பான், சிலரை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க கரெக்டா இருக்காங்களான்னு சோதிச்சு பார்ப்பான். ஆனா ஒரு சிலரை சோதித்து கொண்டே இருப்பான். அவங்கள பார்த்தா பாவமா இருக்கும். ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீராம இன்னொரு பிரச்சனை வந்திருக்கும், அதுக்கு மேல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். என்ன இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும் கேட்கும் போதே, அடுத்தடுத்து இவங்களுக்கு எல்லா பக்கம் பிரச்சனை வருதுன்ட்டு. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அல்லாஹ் ஒருவரை எடுக்கும் போது அவன் படைத்த அடிமை அவன் விரும்பியவாறு சோதிப்பான். அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லாஹ் படைத்த போது நமக்கு கொடுத்த வாக்கு என்னது? நான் உங்களை சோதித்துதான் தேர்ந்தெடுப்பேன் இருக்கான். நாம அல்லாஹ் கொடுத்த வாக்கு என்னது? நான் எவ்வளவு சோதனை வந்தாலும் உன்னை பின்பற்றுவோம் அல்லான்னு நம்ம கொடுத்துருக்கோம். நாம கொடுத்த வாக்கை நம்ம காப்பாத்துறது இல்லை. அதனாலதான் நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. அதனால அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு பிறகு கொடுப்பான். ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதான காலத்துல குழந்தையை கொடுத்திருக்கானா, நாம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் நாளைக்கு நிறைவேற்றலாம், இல்ல அல்லாஹ் அடுத்த நொடியை நிறைவேற்றலாம், இல்ல நாளைக்கு நிறைவேற்றலாம், இல்ல 10 வருஷம் கழிச்சு கூட நிறைவேற்றலாம். நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான அறிவிப்புல இதை ஓதியவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி அறிவித்த நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அது அத்தனையுமே ஒரு தடவை ஓதணுமே கிடைக்குமான்னு கேட்டா, அல்லாஹ் நாடினால்தான் அது கூட ஒரு தடவை ஓதணுமே கிடைக்கும். ஆனா நபி அவர்கள் வாக்களித்துட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல காட்டியிருக்கான். இந்த விஷயங்களை நம்ம செய்து கொள்வது நமக்கு சிறந்தது. நம்ம வேணும்னு நினைக்கிறோம், ஆனா வேணுங்கிறதுக்கான முயற்சியை செய்யாட்டினா எப்படி? அது தப்பாயிரும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வாக்களித்த விஷயம், வழிகாட்டிய விஷயத்தை நம்ம செஞ்சிடணும். ஆனா அது அடுத்த நொடி கிடைக்குதா, அடுத்த வருடம் கிடைக்குதா, இல்ல இன்னும் காத்திருக்க வேண்டியது இருக்குமாங்கிறது அல்லாஹு யாருக்கு நாடுகிறான் அதை போலதான் நடக்கும். நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே அப்படிதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதில் ஒரே நேரத்துல கிடைத்து விடாது. அதுதான் பாருங்க, ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தனை நாள் கிடைக்காட்டினாலும் அதை கேட்கறாங்க. இன்னொரு தப்சீர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இவர்கள் மெதுவா கேட்டாங்கன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை மலை மேல ஏறிட்டு இருந்தாங்க, பின்னாடி சஹாபாக்கள் வந்தாங்க. சஹாபாக்கள் தக்பீர் ஓதிக்கொண்டே வந்தாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவங்க சத்தமா ஓதுறாங்க. சத்தமா ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மெதுவா ஓத சொல்றாங்க, நீங்க ஒன்னும் உங்க கூட இல்லாத ஒருவனை அழைக்கவில்லை, அவன் உங்களுடன் தான் இருக்கிறான், இன்னும் அவன் காது கேட்காதவன் இல்லை, அவன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான்னு சொல்றாங்க. இதுல 2 வருஷம் இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, உங்களோடு இருக்கிறவனை தான் நீங்க அழைக்கிறீங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். என்னுடைய துவா கபூல் ஆகல, அல்லாஹ் என்னை பார்க்கவே இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க இத சொல்றத கூட அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம பண்றத பேசுறத கேட்கறத எல்லாமே அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். இரண்டாவது அவன் செவி சாய்பவனாக இருக்கிறான், காது கேட்காதவன் கிடையாது, செவி சாய்பவனாக இருக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதுக்காக கூட ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெதுவாக கேட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்ப முதல்ல என்ன பண்ணாங்க, ரப்பின்னு அழைத்தாங்க. இரண்டாவது என்ன பண்ணாங்க, சப்தம் குறைவாக மறைவாக மெதுவாக அழைத்தான் அப்படிங்கிறது. அப்ப நம்ம கேட்கக்கூடியதுவா மத்தவங்க காதுல ஒழுகணும் அப்படிங்கிறதுல கிடையாது, நம்ம மறைமுகமாக கேட்பது சிறந்தது. அடுத்து 3வது விஷயம் என்ன தெரியுங்களா? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, எல்லாம் எனக்கு வயசாயிருச்சு உண்மைதான், ஆனா நீ இதுவரை நான் கேட்டதுவா எதையுமே நீ தராம இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை தெரியுங்களா? இதுதான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுன்னு அர்த்தம். எனக்கு இது கிடைக்கலதான், இது எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், ஆனா நான் கேட்ட எதையுமே நீ கொடுக்காம இருந்தது இல்லையே அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்மள யோசிச்சு பார்க்கணும். 30 வருஷமா நம்ம ஒரு துவாவை கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்துல நம்ம கேட்ட மற்ற துவா எல்லாம் கபூலா இருக்கும். நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான், நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துருப்பான், நல்ல குழந்தையை கொடுத்துருப்பான், எல்லாமே கொடுத்துருப்பான். ஆனா நம்ம 30 வருஷமா என்ன கேட்டுட்டு இருக்கோம், என்னுடைய கடன் அலையணும், நான் செல்வந்தர் ஆகணும்னு நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? 30 வருஷம் கழிச்சு, 30 வருஷமா நான் கடன் அடையணும்னு கேட்கிறேன், எனக்கு அல்ல கடனை அடைத்து கொடுக்கல. 30 வருஷமா நான் ஒரு சொந்த வீட்டு கேட்கிறேன், அதை கூட எனக்கு அல்லா கொடுக்கல. ஒரு நேரம் இல்ல, 2 நேரம் இல்ல, 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். ஆனா ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தள்ளாடும் வயதுல கேட்கறாங்கன்னா, அவங்க இளமை வயதுல இருந்து
குழந்தைக்காக துவா செய்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக கூட அவங்க குழந்தைக்காக துவா செய்திருப்பாங்க. அப்படி 40-50 வருஷமாக ஒரு துவா கபூலாகவே இல்லை. ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் கேட்ட எதையுமே நீ கொடுக்காம இருந்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்ப இது ஒண்ணு நடக்காதனால எனக்கு அல்லாஹ் கொடுத்த மத்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிராது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. நீ மத்ததெல்லாம் கொடுத்துட்டியே அல்லாஹ், அதுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு சொல்றத மறைமுகமா இப்படி சொல்லியிருக்காங்க. 40 வருஷமா கபூலாகாத ஒரு துவா இருந்த போது கூட நான் கேட்ட அனைத்தையும் நீ கொடுத்திருக்கேன்னு சொன்ன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நன்றியை அல்லாஹ் பாராட்டினான். இப்படிதான் நம்மளுடைய துவால இருக்கணும். நீ எனக்கு இது கொடுக்கலதான் உண்மைதான், ஆனா நீ எனக்கு எத்தனையோ கொடுத்துருக்கியே அல்ல, இதை உன்னாலதானே கொடுக்க முடியும் அப்படி நம்ம கேட்கணும். எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பாரு அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது தப்பு. அடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அவங்களுக்கு வேற விதத்துல பிரச்சனை இருக்கும். ஆனா அதே நேரத்துல நமக்கு அல்லாஹ் ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய பார்வைக்கே வராம சில விஷயங்கள் சுலபமாய் கொண்டு இருக்கு. ஒவ்வொரு சின்ன நொடியில கூட அல்லாஹ் நம்மளை சோதிச்சிட முடியும். ஆனா அல்லாஹ் அப்படி சோதிக்கிறது இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம துவா செஞ்சு நம்ம துவாவே கபூலாகாது. ஏன்னா நன்றி உடையவர்களை மட்டும் தான் அல்லாஹ் நேசிப்பான், நன்றி கெட்டவர்களே அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நல்லா வாங்கிட்டு ஒரு பக்கம் நீ ஒரு விஷயம் கிடைக்கலங்கிறதுக்காக நீ என்னை புறக்கணிக்கிறியா, என்னை குறை சொல்றியான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்க மாட்டான், நம்மளுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்ற மாட்டான். அதனால நன்றியோட இனிமேல் துவா செய்யுங்க, குறை சொல்லாதீங்க அல்லாஹ்வை. அடுத்து 4வது அவங்களுடைய துவால ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய நிலைமையை உணர்த்துறாங்க. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என் மனைவி மலடி ஆயிட்டா, அவர்களுக்கும் வயசாயிடுச்சு, இந்த நேரத்திலயாவது எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்மளுடைய நிலைமை இதுக்கு மேல முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை சொல்றது. நான் என்ன பண்ணலாம், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நானும் முடிஞ்ச அளவுக்கு கடனை கட்டி கொண்டே இருக்கேன், எனக்கு எந்த நொடி வேணா மரணம் வரும், தயவு செய்து எனக்கு இப்பயாவது என்னுடைய கடனை அடைச்சு கொடு, எனக்கு இப்பவாவது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கொடு, இப்பவாவது எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடு, நான் சொந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எல்லாம் எனக்கு இப்பவாவது ஒரு குழந்தையை கொடு, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதையெல்லாம் கேளு, நான் நோயிலேயே வாழ்ந்துட்டேன், எனக்கு இப்பவாவது ஆரோக்கியத்தை கொடு, இப்படி கேட்கணும். அப்படிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கேட்கிறாங்க. நம்ம நிலைமையை சொல்லி நம்ம கேட்கறது. கடைசியா இறுதியா 5வதாக அவர்களுடைய துவால இருந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்படி நீ கொடுக்குறியே ஒண்ணு, அது சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? குழந்தையை கேட்டாங்க. அந்த குழந்தை தீன்ல சிறந்த குழந்தையாக இருக்கணும், இன்னும் தீனை பரப்பக்கூடிய குழந்தையாக இருக்கணும். என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது என்னோடு முடியாம எனக்கு ஒரு சந்ததி அவங்களும் தீனை எத்தி வைக்கணும்னு கேட்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு நல்லது கேட்கும்போது அதுல அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு கேட்டணும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, நான் முதல் வார்த்தை ரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் அரபியில சொல்லி கொடுத்தேன். மிச்ச 4 முறைகளை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 4 முறைகளையும் உங்களுடைய இதுவால அடக்கி நீங்க கேட்கணும். அந்த 5 என்னது? முதல்ல ரப்பி, 2வது மெதுவாக மறைமுகமாக கேட்கறது, 3வது நன்றி செலுத்துவது, இத்தனை நாளா நீ கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லி, 4வது நிலைமையை உணர்த்துவது, 5வது அதுக்கு பின்னாடி என்ன நடக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து கேட்கணும். இப்படி நீங்க உங்க துவாவை கேளுங்க. இந்த ரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகசிய வார்த்தையை உங்களுடைய துவாவில் சேர்த்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.